ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 15 இன்றைய தினம் ஐப்பசி மாத முழு பௌர்ணமி நாள், அன்னாபிஷேக தினம். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை இரவு 9 மணிக்குள்ளே உங்கள் வீட்டோட பூஜையெல்லாம் நீங்கள் ஏற்றி வைக்கிறது மூலயமா கோடி செல்வம் உங்களை தேடி வரும். உங்கள் குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். அது என்ன தீபம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய இந்த அபிஷேக ஆராதனைகளை விட இன்றைய தினம் எல்லா சிவாலயங்களையும் நடக்கக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வழிபாடு. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பழமொழிக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானோட லிங்க திருமேனி மேலே இருக்கக்கூடிய அந்த அன்னம் சோறு இருக்கு இல்லையா, அதை பார்த்தாலே நமக்கு சொர்க்கத்தில் இடம் நிச்சயமா. நீங்கள் ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறீங்க, அங்கே சிவலிங்கம் இருக்குது. அந்த ஒரு சிவலிங்கத்தை பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சிவலிங்கத்து மேலே அன்னத்தால் பச்சரிசியால் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு அரிசி பருக்கையும் ஒரு சிவலிங்கமாக மாறிடுமா. அப்போ அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தில் எவ்வளவு அரிசி பருக்கைகளை வச்சு அவங்க செஞ்சுருப்பாங்க. அந்த ஒரு அரிசி பருக்கையும் சிவலிங்கமாக மாறினா பல லட்ச சிவலிங்கங்களை நீங்கள் ஒரே நேரத்தில் தரிசனம் செஞ்ச ஒரு பலனை பெற முடியும். அது மூலயமா உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் நிச்சயம். பொதுவாக இந்த அன்னாபிஷேகத்துக்கு பச்சரிசியை தான் பயன்படுத்துவாங்க. ஆகம விதிப்படி 27 நிமிடங்கள் தான் சிவபெருமானோட திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு மகா அன்னாபிஷேகத்தன்னைக்கு இந்த அன்னாபிஷேகம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடக்குமா. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கோ இல்லை சிவபெருமானுக்கோ நீங்கள் அன்னாபிஷேகம் செய்கிறீங்கன்னா அதிகபட்சம் 1.5 மணி நேரம் மட்டும்தான் அந்த அன்னம் சிவபெருமானோட திருமேனி மேலே இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த அன்னத்தை எடுத்து நீங்களும் உங்கள் அக்கம் பக்கத்தினருக்கும் அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கலாம். இன்றைய தினம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அன்னாபிஷேகம் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு கட்டாயம் சிவபெருமானோட நாமங்கள் மந்திரங்களை ஏதாவது நீங்கள் உச்சரிக்கணும். எதுவும் பெருசாக தெரியலையா, ஓம் நமச்சிவாய அதையே ஒரு 108 முறை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் அமைதியாக உட்காந்து வாய் விட்டு சொல்லுங்கள். மனசுக்குள்ளே சொன்னாலும் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நினச்சிக்கிட்டே சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி பௌர்ணமி தினம் அப்படிங்கிறதால முழு நிலவு பிரகாசமாக ரொம்ப பொலிவாக காட்சி அளிக்கும். கட்டாயம் இன்றைய தினம் நீங்கள் சந்திர தரிசனம் செஞ்சே ஆகணும். இந்த பௌர்ணமி தினமே சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் தான். அதாவது சந்திர பகவான் தன்னோட சாபம் முழுமையாக நீங்க பெற்ற ஒரு அற்புதமான நாள். யாரால் நீங்க பெற்றிருக்காருன்னா சிவபெருமானால தான் அவரோட சாபம் முழுமையாக நீங்க பெற்று ரொம்ப முழு நிலவாக பிரகாசமாக காட்சி அளிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய அந்த அன்னம் இருக்கு இல்லையா, பச்சரிசி, அது மூலயமா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாராம். அந்த ஒரு நாளை தான் இந்த ஒரு அன்னாபிஷேக தினமாக நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இது எல்லாமே நீங்கள் கோவிலில் பண்ணக்கூடிய வீட்டில் செய்யக்கூடிய சந்திர தரிசனம் செய்யறதுக்கான சில முக்கியமான வழிபாட்டு முறைகள். இது போக பூஜை அறையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் பிரத்யேகமாக ஏற்றணும். ஏற்கனவே நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, மண் அகல் விளக்கு என்ன ஏற்றிருந்தாலும் சரி, அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். பூஜை அறையில் கீழே சின்னதாக ஒரு மணப்பலகை எடுத்து அந்த மணப்பலகை மேலே ஒரு தட்டு வச்சுடுங்க. அந்த தட்டில் இப்போ நாம் சொல்லக்கூடிய சில முக்கியமான பொருட்களை சேர்த்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக 3 அகல் விளக்கு தேவைப்படும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் பழைய அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்லை. இல்லை நிறைய பேர் வீடுகளில் அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்துக்காக அகல் விளக்கு வாங்கி வச்சுருப்பீங்க, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மணப்பலகை மேலே தட்டு வச்சு அந்த தட்டு மேலே ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை வைக்கணும். இந்த வெள்ளை மொச்சை எதுக்காக வைக்கிறோன்னா, நவம்பர் 15 ஐப்பசி மாத பௌர்ணமி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அன்னாபிஷேக நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன நாள்? சுக்கிரவாரம். சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் என்ன? வெள்ளை மொச்சை. அதனால தான் இந்த இடத்துல நாம் வெள்ளை மொச்சையை பயன்படுத்தியிருக்கிறோம். அதுக்கப்புறமா 3 அகல் விளக்கு எடுத்திருக்கீங்களே, அந்த 3 அகல் விளக்கில் இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் தூள், ஒரு அகல் விளக்கில் பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் இடது பக்கம் 1 வலது பக்கம் 1 இப்படி தான் வைக்கணும் கிடையாது. உங்களுக்கு எந்த பக்கம் எதை வைக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் நெய் ஊற்றி தீபம் போடணும். சின்ன தட்டு மேலே மொச்சையை பரப்பி வச்சிடுறீங்க.
அதில் ஒரு அகல் விளக்கு மேலே மஞ்சள் பொடியையும் இன்னொரு அகல் விளக்கில் பச்சரிசியும் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் போடணும். இந்த தீபத்தை மாலை சரியாக ஒரு 6-7 மணிக்கு மேலே ஏற்றணும். முடிஞ்சால் 8லேருந்து 9 மணி, இந்த 1 மணி நேரம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை. வெள்ளிக்கிழமையில் 3 விதமான சுக்கிரஹோரைகள் இருக்குது. காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, இரவு 8 மணிலேருந்து 9 மணி. வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கிரஹோரையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் பன்மடங்கு பெருகும். இந்த வீடு நிலம் வாங்கிறது, நகை எடுக்கிறது, வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் வாங்குறது, இது எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமையில் இரவு 8லேருந்து 9 மணிக்கு செஞ்சிங்கன்னா அது பன்மடங்கு பெருகிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கு சுக்கிர திசை அடிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 8லேருந்து 9 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் கூட இந்த தீபம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எரியலாம். இந்த தீபத்தை ஏற்றுறதால உங்களுக்கு என்னென்ன மகிமைகள் ஏற்படணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளை மொச்சை வைக்கிறதால சுக்கிர பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டில் யாருக்காவது சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா அது இந்த தீபத்து மூலயமா அதோட தாக்கம் குறையும். உங்கள் குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கும்போது பரம ஏழையாக இருக்கக்கூடிய நீங்கள் பணக்காரராக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு தானாக வந்து சேரும். மஞ்சள் பொடி. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள். மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கடாட்சம் ஒருத்தங்க வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டில் எந்த விதமான செல்வ செழிப்புக்கும் பஞ்சம் இருக்காது. சாப்பாடு, அரிசி, தானியங்கள் ஆரம்பித்து பணமாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே தானாக நிரம்பி வழியும். அதுக்கு நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நம்ம வீட்டில் வேணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சரிசி வச்சுருக்கீங்க. பச்சரிசியை பற்றி நம்ம இப்போ ரீசெண்டாக பல பதிவுகளில் போட்டிருக்கோம். அதுவும் இந்த அன்னாபிஷேக சம்பந்தமாக. பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய தானியம். அதனால் சந்திர பகவானோட அருளையும் சந்திர பகவானை வணங்குறது மூலயமா நீங்கள் சிவபெருமானோட அருளை சேர்த்து பெற முடியும். அதனால தான் இந்த ஒரு பச்சரிசியை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இப்படி 4 விதமான தெய்வங்களோட அருளை நீங்கள் பெற முடியும். இது போக நடுவில் ஏற்றக்கூடிய அந்த ஒரே ஒரு தீபம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு தீபம் யாருக்காக? உங்களோட குல தெய்வத்துக்காக. பௌர்ணமி சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை, அம்பாள் அம்மனுக்குன்னு சொல்லி குலதெய்வத்துக்குன்னு சொல்லி எல்லா தெய்வங்களுக்கும் உரிய ஒரு நாள் தான். பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். சில பேர் வீடு பக்கத்தில் குலதெய்வம் இருக்கும், அவங்க ஈஸியாக போயிட்டு வந்துடுவாங்க. சில பேருக்கு ரொம்ப தூரமாக இருக்கும், அவங்க ஒரு 1/2 நாள் 1 நாள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க மாதத்தில் ஒரே ஒரு நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் சின்னதாக அகல் விளக்கில் நெய் ஊற்றி குலதெய்வத்துக்குன்னு பிரத்யேகமாக நீங்கள் தீபம் ஏற்றலாம். அந்த ஒரு தீபத்தை இப்போ சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் நீங்கள் நடுவில் ஏற்றி வச்சுருக்கீங்க. இது மூலயமா குலதெய்வத்தோட அனுகிரகமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். அது எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வத்துக்காக பிரத்யேகமாக ஒரு தீபத்தை ஏற்றுறீங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள், கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். எல்லா விதமான தெய்வங்களையும் ஒரே நாளில் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம். இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்குள்ளே ஏற்றி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அந்த பச்சரிசியையும் அந்த வெள்ளை மொச்சையும் தண்ணியிலையும் விட்டுடலாம், இல்லை பறவைகளுக்கு தானமாக போட்டாலும் சரி. அந்த மஞ்சளை மட்டும் பூஜை அறையில் வச்சுட்டு தினமும் பெண்கள் பயன்படுத்திக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். எதையுமே நீங்கள் புதுசாக வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி இந்த தீபத்தை யார் வேணாலும் ஏற்றலாம். ஒருவேளை பெண்கள் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்ற முடியலையா, உங்கள் கணவரை விட்டோ இல்லை உங்கள் குழந்தைகளை விட்டோ தீபத்தை ஏற்ற சொல்லுங்கள். பக்கத்தில் இருந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லி எந்தெந்த பொருட்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைகள் கையாலேயோ கணவர் கையாலேயோ இந்த அமைப்பை தயார் செஞ்சு இரவு 8லேருந்து 9 மணிக்கு தீபத்தை ஏற்ற சொல்லுங்கள். நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.